நிறைய கமெண்ட்ஸ் அவங்க ஆடினாங்க, அப்படி கூத்தாடி அப்படி இப்படின்னு. அந்த எவ்வளோ வலி வேதனையோட ஆடிய வழி அனுப்பிச்சாங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்தா நம்ம பார்க்கலாங்கிறது ஒரு ஸ்பீச் நாங்க பேசிக்கிட்டது. வரவே இல்லை. அது அடுத்தது நியூஸ்ல பாக்குறதுக்கு முன்னாடியே மேடம் கூப்பிட்டாங்க. இனிமே உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், இந்த மாதிரி என்னை ஒரு ரூம்ல போட்டு சாத்திட்டாங்க, இன்னும் 1 hour டைம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. KCG College of Technology, Empower Dreams, Engineer Realities. BE, BTech, ME, MCA, PhD. Counseling code 1311. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஃபஸ்ட்டு மஞ்சள் காமாலை, அதுக்காக தான் எங்களை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்து அப்புறம் தான் வந்தாங்க. அந்த மஞ்சள் காமாலை மட்டும் அவருக்கு அப்போ வரல. ஸ்ப்ளினோமெகாலி இருக்குது, மண்ணீரல் வீக்கம் இருக்குது, கால் வீக்கம் இருக்குது, யூரின் சரியாக இறங்கலை, நிறைய மாடரேட் அசைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சரி மேடம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லிவர் என்லார்ஜ்மெண்ட், லிவர் தன்னைத்தானே அழித்து சுருங்கி போயிடும். அடுத்தது மரணம். சாருக்கு டைமுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறது, கஷாயம் கொடுக்கறது, பச்சளை கொடுக்கறது எல்லாமே மேம் தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நல்ல ரிசல்ட். 48வது நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா கல்லீரல் 18 17 இருந்தது, ஒரு 15 வந்திருந்தது. அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆனார். அதாவது வியாதி எவ்வளோ இருந்தாலும் அதுல இருந்து திரும்பி வர்ற அந்த மனோ தைரியம், அந்த உடம்பு அவருக்கு கோஆப்ரேட் பண்றது எல்லாமே நல்லா இருந்தது. 2வது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருந்தா அவர் உயிரோட இருந்திருக்கலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போங்க அப்படின்னு நான் சொன்னேன். மேடமும் சொன்னாங்க, சங்கரா நமக்கு பணம் பெருசு இல்லை, நீ நல்லாய் வந்தேன்னா இன்னும் 40-50 வருஷத்துக்கு நீ எங்களுக்கு சம்பாரிச்சு போட போற. நம்ம வீட்டில் நம்ம பேஷண்ட்டுன்னா நம்ம இட்லி தோசை சாப்பிடுவோம், அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்த குழந்தைக்கு கஞ்சி வச்சு ஊற்றுவோம். அவர் பத்தி இருக்கிறாருன்னு இவங்களும் சேர்ந்து பத்தி இருக்கிறவங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கேரி பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு மீடியாவை போன திறந்தாவே யாரோ பேசுறாங்க. அவரோட ஃப்ரெண்டு, கூட இருக்கிறவங்க, அப்படி இப்படி டாக்டர்ஸ் நிறைய பேர் பேசுறாங்க. அதுல முக்கால்வாசி கீழே கமெண்ட் பாத்தீங்கன்னா, பச்சளை கை கொடுக்கலையா, சித்தா மருந்து தான் கடைசியா சாப்பிட்டாரு. அதாவது சித்தால நாங்க காப்பாத்தி கொடுத்தோம். இப்ப நான் ஒருத்தரை காப்பாத்தி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க உயிர் இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதுக்கப்புறமும் எது நடந்தாலும் அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது. ரொம்ப ஹாப்பியா அவரோட அந்த எங்க கிட்ட பழகினதை வச்சு எங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தவர் இல்லைங்கிறது, வயசு ஒன்றும் அப்படி ஏஜ்டு கிடையாது. அந்த அம்மாவுக்கு இங்க இல்ல எந்த நாட்டிலேயாவது கூட்டிட்டு போய் அவரை காப்பாற்றணும், உன் உயிரை கொடுன்னு அந்த அம்மா உயிரை கொடுத்துரும். நிறைய கமெண்ட்ஸ் அவங்க ஆடினாங்க, அப்படி கூத்தாடி அப்படி இப்படின்னு. அந்த எவ்வளோ வலி வேதனையோட ஆடிய வழி அனுப்பிச்சாங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்தா நம்ம பார்க்கலாங்கிறது ஒரு ஸ்பீச் நாங்க பேசிக்கிட்டது. வரவே இல்லை. அது அடுத்தது நியூஸ்ல பாக்குறதுக்கு முன்னாடியே மேடம் கூப்பிட்டாங்க. இனிமே உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், இந்த மாதிரி என்னை ஒரு ரூம்ல போட்டு சாத்திட்டாங்க, இன்னும் 1 hour டைம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ரொம்ப அதிர்ச்சி. 1 மணி பயங்கரமா கத்துனாங்க, எல்லாம் விட்டுட்டோம். எங்கனாலே ஒன்றும் பண்ண முடியும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் சாந்தி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கு. வணக்கம் மேம். வணக்கம் சார். நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய இறப்பு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க மேம். ஆனா யாருனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 46 வயசு தான் ஆகுது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவரோட குடிப்பழக்கம் தான் காரணம்னு சொல்றாங்க. இன்னொன்னு அவர் ஆரம்ப காலத்துல இந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சு இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு, அது ஒரு ரீசன் சொல்றாங்க. 3வது இந்த பச்சளை மருந்து, இந்த சித்த மருத்துவம் அவர் கை கொடுக்கலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அவர் உங்ககிட்ட தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சிகிச்சையில இருந்தாரு. அவர் எவ்வளவு நாளா உங்ககிட்ட சிகிச்சையில இருந்தாரு, அதை பத்தி சொல்லுங்க. அவர் பாத்தீங்கன்னா மார்ச் 15 தான் வந்தாங்க. மேடம் தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஏப்ரல் 28 ஓரளவுக்கு நாங்க ஒரு 80 to 90% அவரை நாங்க கியூர் பண்ணி கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் காமாலை, அதுக்காக தான் எங்களை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சு அப்புறம் தான் வந்தாங்க. அந்த மஞ்சள் காமாலை மட்டும் அவருக்கு அப்ப வரல. பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லா நம்மளது நாடி பார்த்து மருந்து கொடுக்குற பச்சளை மூலிகை. காலையில 6:30 மணிக்கு வெறும் வயிற்றுல வரும்போது நாடி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளமோ வெள்ளாட்டு பால்ல 2 உருண்டையை கலந்து குடிக்க வைப்போம். பத்தியும் ஒரு 15 days வைப்போம். பேசிக் இதுதான் ட்ரீட்மெண்ட். மஞ்சள் காமாலைன்னா
15 நாள். ஆனா அவர் வரும்போது பாத்தீங்கன்னா நாடி அவரு கொடுத்தாரு, எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. நாடி பார்த்ததுல பாத்தீங்கன்னா நல்ல வயிறு வீக்கம், போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனு, ஸ்ப்ளினோமெகாலி இருக்கு, மண்ணீரல் வீக்கம் இருக்கு, கால் வீக்கம் இருக்கு, யூரின் சரியா இறங்கல, நிறைய மாடரேட் அசைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்க நாடியில சொல்லும் போது அவருக்கு அது ரொம்ப ஆச்சரியம். தொடர் விக்கலும் இருந்தது. நான் பேசவே அவருக்கு அதிகப்படியான விக்கல். அப்புறம் உடனே என்ன பண்ணோம்னா கொஞ்சம் இஞ்சி, ஏலக்காய், கொஞ்சம் சக்கரை வச்சு அரைச்சு பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் வெந்தெண்ணெயில கொடுத்தோம். ஒரு 2 நாளா தொடர் விக்கல் வருது போகுது. எனக்கு ரொம்ப விக்கல் வரும்போது வயிற்றுல ஃபுல்லாக அசைட்டிஸ் இருக்கும்போது வலிக்கும் இல்லைங்களா, அப்போ அந்த மருந்து பச்சளை மூலிகை எடுத்துட்டு நாங்கள் அந்த கஷாயம் கொடுத்தோன்னே ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல விக்கல் கொஞ்சம் அரெஸ்ட் ஆச்சு. அப்போ அவருக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் விக்கல் எடுத்துச்சுன்னா தண்ணி குடிப்போம், சக்கரை போடுவோம், ஷாக்கா ஏதாவது சொல்லுவோம், எதோ பண்ணி அந்த விக்கலை நிறுத்த ட்ரை பண்ணுவோம். 2 நாள் 3 நாள்லாம் தொடர்ந்து எனக்கு ஷூட்டிங்ல எல்லாம் வரும், அடிக்கடி விக்கல் வருது அப்படின்னு சொன்னாரு. லிவர் கம்ப்ளைண்ட் இருக்கிற எல்லாருக்குமே விக்கல் வரும். பெரிகார்டியத்துல காத்து பூந்ததுன்னா அந்த மாதிரி நமக்கு விக்கல் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அதை நிறுத்தவும் அவருக்கு ஒரு நம்பிக்கை எங்க மேல. அதுக்கப்புறம் சரி மேடம் என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேன் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸ்கேன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லிவர் என்லார்ஜ்மெண்ட், கல்லீரல் 17 18 அந்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட் வித் பேரன்கைமல் லிவர் டிசீஸ். அப்படின்னா என்னன்னா லிவர் தன்னைத்தானே அழிச்சு சுருங்கி போயிடும். அடுத்தது மரணம், அதாவது லிவரை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அந்த மாதிரின்னு வைங்களேன். பேரன்கைமல் லிவர் டிசீஸ் வர சொல்ல இதுதான் அவரோட ஸ்டேஜ். லிவர் பேரன்கைமல் லிவர் டிசீஸ், போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், அதாவது லிவருக்கு போற ரத்த நாளங்கள்ல பிரஷர் அதிகமா போயிட்டு இருக்கு. போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், அதாவது வாமிட் பண்ணா பிளட் வர்றது, யூரின் போனா சிகப்பு ஆரஞ்சு கருங்காப்பி கலரா வர்றது, டாய்லெட் போகும்போது ப்ளீடிங் ஆகுறது, இந்த ஸ்டேஜ்ல தான் வந்தாரு எங்க கிட்ட. அதெல்லாமே நாங்க என்ன சொன்னோம்னா எல்லாம் ஒரே மருந்துல சரியாகணும் அப்படின்னா பத்தியம் கொஞ்சம் ஹெவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் கால்பிளாடர் வால் எடிமா, பித்தப்பை வீக்கம் அப்படின்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பிளினிக் சைடரோட்டிக் நியூடல்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா லிவருக்கு போற ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படும் போது நமக்கு மண்ணீரல்ல ரத்தம் கசிவு ஏற்பட்டு கால்சியமோட ஒரு திட்டா ஒரு ஃபைப்ராய்ட்ஸ் உருவாகும். அந்த மாதிரி மண்ணீரல் வீக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் வந்தாவே அசைட்டிஸ், வயிற்றுல நீர் தங்கிக்கும். அதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே லூஸ் ஸ்டூல்ஸ், ஆனா தண்ணி குடிச்சோம்னா வெளியில போகாது, ஃபுல்லா அசைட்டிஸ் ஃபார்ம் ஆயிக்கும். அப்ப கால் குத்தனா தடம் பதியுது, கால் வீக்கம், இந்த தொடெல்லாம் வீக்கம், வயிறு வீக்கம், ரொம்ப கிரிட்டிக்கல் தான். மஞ்சக்காமலை எல்லாமே. அப்புறம் நாங்க சொன்னோம் பத்தியம் கொஞ்சம் ஹெவியா வைக்கலாம் மேம். என்ன மாதிரி பத்தியம்? 48 நாள் வெறும் வெந்தண்ணி வெஞ்சோறு, ரொம்ப முடியாத பேஷண்ட்டுக்கு அப்படி வைப்போம். சாப்பாடு, வெங்காயம், தேங்காய், மோர், புளிக்காத மோர், இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி, சங்கரை விட்டுட்டு நான் சாப்பிட முடியாது, நானும் பச்சளை எடுத்துக்கிறேன், லிவர் டீடாக்ஸ்க்கு எடுங்க அப்படின்னு சொன்னேன். 2 பேருமே எடுத்தாங்க. 2 பேருமே 48 நாள் எடுத்தாங்க. ஆமா, லிவர் டீடாக்ஸ்க்காக எடுத்தாங்க. வெயிட் லாஸ் கொஞ்சம் நல்லா ஆகுது, பசி நல்லா எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அப்புறம் சார் பாத்தீங்கன்னா ஒரு 48 டேஸ் கழிச்சு அப்பப்ப அப்டேட்ல தான் இருப்பாங்க, எப்படி இருக்காரு என்ன. ஷூட்டிங் எல்லாம் எங்கேயுமே போகல, 48 நாள் வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான், எங்கேயும் வெளியே அனுப்பல, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வெளியில போனாலும் சாருக்கு டைமுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறது, கஷாயம் கொடுக்கறது, பச்சளை கொடுக்கறது எல்லாமே மேம் தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்ப நல்ல ரிசல்ட். 48வது நாள் வரும்போது பாத்தீங்கன்னா கல்லீரல் 18 17 இருந்தது, ஒரு 15 வந்திருந்தது. அதுக்கு அடுத்தது போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் இல்லை. 48 நாள்ல போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் எடுத்தது சார் மட்டும்தான். அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆனார். அதாவது வியாதி எவ்வளோ இருந்தாலும் அதுல இருந்து திரும்பி வர்ற அந்த மனோ தைரியம், அந்த உடம்பு அவருக்கு கோஆப்ரேட் பண்றது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா ஸ்பிளின்ல பிரச்சனை இல்லை, மண்ணீரல்லையும் பிரச்சனை இல்லை, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, யூரின் நல்லா போகுது, அசைட்டிஸ் இல்லை, வயிற்றுல நீர் இல்லை. அப்ப வயிற்றுல நீர் இல்லைன்னா கால் வீக்கமும் இல்லை, மஞ்சள் காமால நில்லு, எல்லாமே கம்ப்ளீட்டா 48 டேஸ்ல நாங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமும் நான் என்ன சொன்னேன்னா ஒரு 48 நாளுங்கிறது இன்னொரு 2 48 நாள் இல்ல 3 48 நாள், ஒரு 6 மாச செலவுல இதையே நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 60 வருஷத்துக்கு லிவர்னால பாதிப்பு இல்லை. ஏன்னா லிவர் பொதி சுமக்கிற கழுதை, அது கீழே விழுந்ததுன்னா இறந்தது தான்.
அவ்வளோ சீக்கிரம் அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஒன்ஸ் போயிருச்சு, இப்போ நம்ம காப்பாத்திட்டோம். இருந்தாலும் பத்திய முறைகள் என்ன நான் மெடிசன் கொடுத்தாலும், நீங்க லிவரே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணனாலும் லிவரை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு சக்தி இருக்கு. அறுத்து போட்டாலும் வளர்றது நம்ம உடம்புல லிவர் மட்டும்தான். அப்ப கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு 6 மாசம் எடுத்துக்கும். அது வரைக்கும் இப்ப எப்படி மெயின்டைன் பண்ணீங்களோ, வீட்டை விட்டு வெளியில போகாம நான் இருக்க சொல்லல, வெளியில போங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, சரியான தூக்கம், சரி விகித உணவு, கொஞ்சம் இந்த காரம் உப்பு புளி இதெல்லாம் கம்மி பண்ணி, வெந்தண்ணி வெஞ்சோறு வேண்டாம். அது 48 நாள், மேக்சிமம் 15 நாள் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். சார் 48 நாள் இருந்தாரு, போதும், எல்லாமே சரியாயிடுச்சு. அந்த லிவர் மட்டும் கொஞ்சம் 14 சென்டிமீட்டர் வர்ற வரைக்கும் பாரன்கைமல் லிவர் டிசீஸ் அப்படியே தான் இருந்தது. அந்த லிவர் சுருங்கினது விரிகிற வரைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அதனால கொஞ்சம் பத்தியத்தை இருங்க, நைட்டு கரெக்டா தூங்குங்க, சாப்பிடுங்க. எந்த ஸ்மோக்கோ இல்ல ஆல்கஹாலோ எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தா அந்த ரிசல்ட் வந்திருக்காது. ஏன்னா ஜாண்டிஸை பொறுத்த வரைக்கும் குடிச்சா உடனடியா மரணம் ஏற்படும் மஞ்சகாமல இருக்கும்போது. அப்படி இல்ல, எல்லாமே கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டாரு. அப்புறம் அடிக்கடி வெளியில ஷூட்டிங் போனாரு, ஸ்ரீலங்கா போனாரு, கோயம்புத்தூர் போனாரு, சிங்கப்பூர் போயிருந்தாரு. எங்க போனாலும் அங்க கொஞ்சம் வயிறு மேடா இருக்கிறவங்கள பார்த்தா, போ சாந்தி கிட்ட போகணும், கல்லீரல் வீக்கம் இருக்கு, அவங்க போனையே வாங்கி என்கிட்ட பேசுவாங்க. எனக்கு பேஷன்ஸ் நிறைய அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இந்த மாதிரி பிடிக்காதீங்க, உடம்ப கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க அப்படின்லாம் அவங்களுக்குலாம் புத்திமதி சொல்லி பேஷண்ட் அனுப்புவாங்க. அப்ப பேசும்போது நான் நல்லா இருக்கிற மாதிரி தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நடுவுல என்ன நடந்துச்சு, எல்லாம் ஆல்கஹால அவருக்கு சித்தா மருந்து கை கொடுக்கலையா அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கான்ட்ரவர்சி, அதாவது நான் சொல்றது என்னன்னா, இவ்வளோ அலோபதி, அவர் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அவ்வளோ அலோபதி டாக்டர்ஸ் பேசினாங்க. எல்லாருமே சித்தாவை குறை சொல்லல, எங்க கிட்ட மருந்து இல்ல, அதனால அவர் சித்தாவை நோக்கி போனாரு. 2வது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி இருந்தா அவரு உயிரோட இருந்திருக்கலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. நாங்களும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம லிவர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமா சொன்னோம், லிவர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. மேடமும் கொடுக்குறேன், என்ன என் உயிரே அவர்தான், அவர் இல்லாம எனக்கு என்ன, நானே லிவர் தருவேன். சாருக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. அந்த இன்ஜெக்ஷன்னா கூட அவருக்கு பயம். அந்த பிளட் டெஸ்ட்னா அதெல்லாம் இல்ல, வேண்டாம், என் உடம்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்தாரு. 48 நாள்ல நாங்க கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி கொடுத்தோம். அடுத்தடுத்த ஃபாலோ அப் வரணும். இல்ல மேம், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா 48 நாட்கள் வரைக்கும் அவர் நல்லா இருந்தாச்சு, நாங்க நல்ல ரிசல்ட் கொடுத்தோம்னு சொல்றீங்களே, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண சொன்னதுக்கு அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? இல்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா ஷூட் போகாம இருக்க முடியல. அடுத்தடுத்த இந்த 48 நாள் அவரு போகல இல்லைங்களா, அப்ப அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நிறைய ஸ்லாட் போகணும், ஈவென்ட் போகணும், நிறைய. நான் சொன்னேன், சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போங்க அப்படின்னு நான் சொன்னேன். மேடமும் சொன்னாங்க, சங்கரா நமக்கு பணம் பெருசு இல்ல, நீ நல்லாய் வந்தன்னா இன்னும் 40-50 வருஷத்துக்கு நீ எங்களுக்கு சம்பாரிச்சு போட போற, அதனால இன்னும் 6 மாசம் கூட. மேடம் அவங்கள வெளியவே விடல, நீ வெளியில போனன்னா வேற ஏதாவது நடக்கும், அதனால நீ வெளியில போக. எவ்வளவோ தூரம் சாரு சொன்னாரு. அவங்க அதாவது ஒரு பெத்த புள்ளைய நம்ம எப்படி பாத்துக்குவோம், நம்ம வீட்டுல நம்ம பேஷண்ட்னா நம்ம இட்லி தோசை சாப்பிடுவோம், அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்த குழந்தைக்கு கஞ்சி வச்சு ஊத்துவோம். அவரு பத்தி இருக்கிறாருன்னு இவங்களும் சேர்ந்து பத்தி இருக்கிறவங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கேரி பண்ணியிருப்பாங்க. நிறைய அழுவாங்க, ஒரு மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு, இல்ல ஒரு கஷாயம் குடிக்க மாட்டேங்கிறாரு, கசப்பா இருக்குது எனக்கு வேணாம்னு சொன்னா உடனே அழுவாங்க. சாந்தி நீ சொல்லு, குடிக்க சொல்லு, உன்னை விட்டா நாங்க அனாதையா நிக்கிறோம், 2 பேரும், பொண்ணும் நானும் நிக்கிறோம், உன் பேரனுக்காகவாது அப்படின்னு நிறைய பேசி ஆமா நிறைய பேசி அவரை வந்து ஃபுல்லா ரெக்கவர் பண்ணாங்க. அதாவது ஸ்கேன் எடுத்த டாக்டருக்கு தெரியும், நம்ம பேசுறது வேற. அந்த ஸ்கேன் எடுத்த டாக்டரே சொல்றாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ சீக்கிரம் எப்படி ரெடியாச்சு. இப்போ அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட். ஷூட்டிங் நல்லா தானே இருக்கேன், சும்மா வீட்டில் என்னால் படுத்திருக்க முடியாது, ஒரு அரை மணி நேரம் தான், ஈவென்ட் போயிட்டு வந்துடுறேன், 1 hour தான். இந்த மாதிரி வெளியே போக ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கும் தெரியல. சரி நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் வரேன்னாங்க. சிங்கப்பூர் போயிட்டாரு, கோயம்புத்தூர் போயிட்டாரு, என்னால் வர முடியல. வர்றது ஒரு 15 daysல வரேன், வந்து இன்னொரு தடவை ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், சொன்ன பேச்சை கேட்காத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அடிக்கடி எனக்கு கால் பண்ணி அப்டேட்லேயே தான் இருப்பாங்க. அந்த லாஸ்டா மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தும் போது கூட ஆமா போட்டு, சாந்தி இந்த ஒரு தடவை ஏதாவது பண்ண முடியுமா, நான் கூட்டிட்டு வரட்டா அப்படின்னு எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் மருந்து கொடுக்கும்போது சார் வந்து கொடுக்குற மருந்த
குடிக்கிற நிலைமையில இருந்தாரு. அவங்க பேசுற நிலைமையிலேயே இல்ல. மயக்கமே போட்டாங்க அம்மா. கத்தி கத்தி மயக்கம் போட்டு ஒரு மாதிரி அவங்கனால பேசவே முடியல. அந்த வாய்ஸே நமக்கு தெரியுது. அப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணு சாந்தி, ஏன்னா ப்ளீடிங் இருந்துச்சு. அப்ப நாங்க எங்களோட கேப்சூலு, மருந்து, மாத்திரை, சித்தா மருந்துகள் கொடுத்து நான் அப்ப ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணினேன். இப்போ இருந்ததுக்கு இப்ப வந்து அன்கான்சியஸ் போயிட்டாரு. நம்ம எதுவுமே கொடுக்குற நிலைமையில இல்ல, குடிக்கிற நிலைமையில. அப்புறம் நானும் சொன்னேன், வாக்கு கொடுத்தேன், ஒரு 2-3 நாள் வச்சு கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும், மறுபடியும் நல்லா ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு கான்சியஸா திரும்பினார்னா நம்ம பச்சளையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 மாசம் திரும்ப அதே மாதிரி வீட்லயே வச்சு பார்த்துக்கலாம், எந்த ஷூட்டிங்கும் போகாம அப்படின்னு. நான் அவங்கள கேட்கல என்ன நடந்தது, ஆல்கஹால் எடுத்தாரா, ட்ரக் எடுத்தாரா, இல்ல வேற ஏதாவது எடுத்தாரா. ஏன்னா இன்னைக்கு மீடியாவை போனை திறந்தாவே யாரோ பேசுறாங்க. அவரோட ஃப்ரெண்டு, கூட இருக்கிறவங்க, அப்படி இப்படி டாக்டர்ஸ் நிறைய பேர் பேசுறாங்க. அதுல முக்கால்வாசி கீழே கமெண்ட் பாத்தீங்கன்னா, பச்சளை கை கொடுக்கலையா, சித்தா மருந்து தான் கடைசியா சாப்பிட்டாரு. அதாவது சித்தால நாங்க காப்பாத்தி கொடுத்தோம். இப்ப நான் ஒருத்தரை காப்பாத்தி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க உயிர் இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதுக்கப்புறமும் எது நடந்தாலும் அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது இல்லைங்களா. உன்னை நான் உயிரோட தான் நான் அனுப்பிச்சேன், அடுத்தது என்ன நடந்தது 6 மாசம் இல்லைங்களா. அதனால அவரை நான் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி தான் அனுப்பிச்சேன். சரியான தூக்கம் இல்லை, நிறைய ஐஸ் வாட்டர் குடிப்பாரு. கல்லீரல் கம்ப்ளைண்ட் இருந்துருச்சு, ஃபேட்டி லிவர், அசைட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா ஐஸ் வாட்டர் எடுக்கக்கூடாது. நிறைய சில்னஸ், நிறைய வயிறெல்லாம் எரியுது, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பெயிண்டோட அந்த உள்ள கெமிக்கல் காம்பவுண்ட் கூட, சில்வர் பெயிண்டோட கெமிக்கல் காம்பவுண்ட் கூட உள்ள இருக்கலாம், வயிறு எரியுது, கொஞ்சம் அந்த தண்ணி குடிச்சா நல்லா. அதெல்லாம் ஆரம்ப காலத்துல பண்ணிருக்காருல்ல மேம். அதாவது அவர் ஆரம்ப காலத்துல பண்ணினதுதான் இப்ப அது வந்து உள்ள ரத்தத்துல விஷமா மாறிடுச்சு. அதாவது தாத்தா சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, 18 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் நீ போடுற ஆட்டம் அப்படின்னு என்னன்னா, ஆல்கஹால், இது ஸ்மோக் பண்றது, நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, சில்லி சிக்கன், முட்டை, புரோட்டா குழம்பு, தட்டோட செட்டு, பானிபூரி, எக் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், கேக், ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, நிறைய ஜங்க் ஃபுட். இதெல்லாம் 18ல இருந்து 28, 38 வரைக்கும் நீ போடுற ஆட்டம். நீ உன் பையன் ஸ்கூலுக்கு பேகை தூக்கும் போது நீ ஹாஸ்பிட்டலுக்கு பேகை தூக்குவ அப்படின்னு தாத்தா சொல்லுவார். அந்த மாதிரி முன்னாடி நாம போடுற ஆட்டம் பின்னாடி பாதிச்சு நிற்கும். ஒரே நாள்ல ஆல்கஹால் குடிச்சு இறப்பாங்கன்னா இந்த ஊர் உலகத்துல யாராவது குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க இல்லைங்களா. இது வந்து ஸ்லோ பாய்சன் தான். நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு, லிவர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அதை எதையுமே தொடக்கூடாது. ஆல்கஹாலோ, ஜங்க் ஃபுட்டோ, இல்ல வந்து நிறைய ஐஸ் வாட்டரோ, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது. ஒழுக்கமான வாழ்க்கை, அதாவது சரி விகித உணவு, சரியான தூக்கம், இது இருந்தா லிவர்னால நமக்கு பாதிப்பு இருக்காது. இப்போ அவங்க கால் பண்ணி உங்ககிட்ட பேசினாங்களா மேம், அவர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறம் அவர் இறந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2 மணி நேரம் நாங்க அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்த அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு 1 hour, அதுக்கு அடுத்தது 48 நாள் பத்தியெல்லாம் முறிஞ்சிச்சு, டிஃபன் வந்து பச்சளை வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா 48 நாள் எடுத்தார் இல்லைங்களா. அப்புறம் தோசை, சட்னி, சாம்பார், வெஜ்ஜு தான் கொடுக்கும்போது அந்த தோசை சுட்டு அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நீ மகராசி, நல்லா என் வயிற்றுல பாலை வார்த்த அப்படின்னு சொல்லி அந்த கையெல்லாம் பிடிச்சிட்டு கும்பிட்றது, மருந்து அரைச்சி அந்த பச்சளை கொடுத்து அம்மா வயசானவங்களை கூப்பிட்டு பேசுறது, உள்ள ஸ்டாஃப் வேலை செஞ்சவங்க எல்லாத்தையும் எல்லாம் சேர்ந்து என்ன என் உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அவரோட அந்த எங்ககிட்ட பழகினதை வச்சு எங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தவர் இல்லைங்கிறது, வயசு ஒன்றும் அப்படி ஏஜ்டு கிடையாது. ரெண்டாவது 48 நாள்ல ரொம்ப சீரியஸாவும் நாங்க அனுப்பல. சடன் டெத்து எங்களால ஏத்துக்க முடியல. நாங்க நல்லா பண்ணி கொடுத்தோம். ரிசல்ட் அவங்க கையிலேயே இருக்கு, எங்க கையில இல்ல, அவங்க கையிலேயே இருக்கு. எல்லாமே நல்லா ஆனாலும் திடீர்னு என்ன ஆனாலும் அது எங்கனால ஏத்துக்க முடியல. நான் மேடம் கிட்ட கேட்டேன், என்னதான் ஆச்சு மேடம்? அவங்க சொல்ற நிலைமையில இல்ல, பயங்கரமா அழுதாங்க. இந்த மாதிரி சங்கரை என்னை விட்டு போயிட்டான். அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்தா நம்ம பாக்கலாங்கிறது ஒரு ஸ்பீச் நாங்க பேசிக்கிட்டது, வரவே இல்லை. அது அடுத்தது நியூஸ்ல பாக்குறதுக்கு முன்னாடியே மேடம் கூப்பிட்டாங்க, இனிமே உங்களை வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், இந்த மாதிரி என்னை ஒரு ரூம்ல போட்டு சாத்திட்டாங்க, இன்னும் 1 hour டைம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. மேடத்துக்கு சொல்லலை அவங்க, அது எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் 8:30க்கு இறந்துருக்காரு, மேடம் எங்களுக்கு 9:30க்கு ஃபோன் பண்ணாங்க, 1 hour டைம் வச்சிருக்காங்க அப்படின்னு. இறந்தது மேடம்கிட்ட கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லியிருக்காங்க.
அவங்க அன்கான்சியஸ் போயிடுவாங்க. ஃபோன் பண்ணி பயங்கரமாக கத்துனாங்க, எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்ட்டு. எங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம், அதை வந்து அவங்க காப்பாற்றிக்கல அந்த உடம்ப வந்து. ஏன்னா அந்த பொண்ணும் அவங்க மேடமும் எவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு தெரியும். வேற சொந்த பந்தம் எதுவுமே அவங்களுக்கு இல்லை, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க நிறைய என்கிட்ட பேசியிருக்காங்க. இனிமே எப்படி இதுல இருந்து அவங்க மீண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்க்க சொல்ல நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க இப்பதான் நிறைய வெளியே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து ஆளுக்கு, அதாவது அவரு இறந்துட்டாரு, சாமியோட ஒன்னா போயிட்டாரு. அவரு நடிச்சதுல கண்டிப்பா நம்ம எல்லாருமே சொல்றேன் ஒரு தடவையாவது சிரிச்சிருப்போம் கண்டிப்பா மேம். அதனால அவருக்கான கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா, குடிகாரன் செத்து ஒளியட்டும், ரொம்ப கேவலமா. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன வயசுல இறந்துட்டாரு, அதுக்கு காரணம் அவரே தாங்கிறது எல்லா உலகத்துக்குமே தெரியும். யாரையும் பிளேம் பண்ண வேண்டாம். இறந்துட்டாரு, அவர் எப்படி இறந்தாருன்னு அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். நான் சொல்றது என்னன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு கல்லீரல் கம்ப்ளைண்டா மஞ்சக்காமலையா காப்பாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உடம்ப திரும்ப நம்ம தான் பாத்துக்கணும், நீங்க தான் பாத்துக்கணும். இதுக்கு வந்து நாங்க கூற டாக்டர் மருந்து கொடுத்தவங்களோ உன்னோட பொண்டாட்டி புள்ளையோ யாரும் பின்னாடியே வந்துட்டு இருக்க முடியாது. நீங்க செல்ஃபா இருந்தா மட்டும்தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவரே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்கன்னு. அதை சொல்றதே பெரிய விஷயம். கண்டிப்பா. ஏன்னா அதை ஓப்பனா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நான் குடிச்சேன், நான் இங்க குடிச்சேன் அப்படின்லாம் இல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா, எங்க அரிசி காசு போடுற அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. என் தலைக்கட்டுக்கு இது இனிமே வரக்கூடாதுன்னு ஒரு 20 ரூபா அரிசி காசு போடுவோம். அதை கும்பிட்டு போட்டு அதுக்கு சொல்லுவாரு, குடிச்சு சந்தோஷமா இருக்கணும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. இந்த ஒரு தருணத்திலையும் அவர்னால அந்த ஜோக் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகப்பெரிய இழப்பு. உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வர சொல்ல அவருக்கு சரியாயிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் வரல, ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்தாரு. அவருக்கு இறக்கத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் சிம்டம்ஸ்லாம் காட்டியிருக்கும் இல்லையா? காட்டியிருக்கும் சார், காட்டாம எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் தூக்கம் வராதுங்க சார். கல்லீரல் கம்ப்ளைண்ட் வந்துட்டாவே நைட்ல கண்ணு குத்துனா தூக்கம் வராது. அதுக்கு அடுத்தது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, பசிக்காது, வயிறு இற்று போட்ட மாதிரி திம்முனே இருக்கும். லெஃப்ட் சைடு ரொம்ப படபடப்பா அடிச்சுக்கும். ஷோல்டர் லாக் பண்ணி பின்னாடி ஸ்பைனல் கார்டு அழுத்தி கால் நரம்பு இழுத்து பிடிக்கும், கெண்டைக்கால் குறக்குழி பிடிக்கும். அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க கோவப்பட தேவையில்லை, கோபம் வரும். இதெல்லாம் வந்து லிவர் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா செயல் இழக்கிறதோட ஒரு அறிகுறிகள்னு வைங்களேன். வயிறு அசைட்டிஸ் இருக்கும், வயிற்றுல நீர் கோத்தா கால் வீங்கும், பாதம் வீங்கும், யூரின் சரியா இறங்காது, யூரினை லாக் பண்ணும், கொஞ்சமா போனாலும் சிகப்பு ஆரஞ்சு கருங்காப்பி கலரு, டாய்லெட் போகும்போது ப்ளீடிங் வரும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாம அவருக்கு உயிர் போக 100% வாய்ப்பு இல்லை. அவர் வீட்டுல சொல்லல. அவர் வீட்டுல சொல்லியிருந்தாருன்னா இவ்வளவு தூரம் விட மாட்டாங்களே இல்லைங்களா? அந்த அம்மாவுக்கு இங்க இல்ல, எந்த நாட்டிலயாவது கூட்டிட்டு போய் அவரை காப்பாத்தணும், உன் உயிரை கொடுன்னு அந்த அம்மா உயிரை கொடுத்துரும். ஏன்னா அதை நான் கண்ணால பார்த்தேன். நிறைய கமெண்ட்ஸ், அவங்க ஆடினாங்க அப்படி கூத்தாடி அப்படி இப்படின்னு. அந்த எவ்வளோ வலி வேதனையோட ஆடிய வழி அனுப்பிச்சாங்கிறது நமக்கு தெரியும். அவங்க அது ஹாப்பி மூமெண்ட்ஸ் இல்லையே. புருஷன் இறந்து போறது ஹாப்பியா சொல்லுங்க? அது அவருக்கு அவங்க செலுத்துற ஒரு மரியாதையா. ஏன்னா 2 பேருமே அந்த டான்ஸ்ல தான் ஒண்ணு சேர்ந்தாங்க. அவரு சொன்னாரு, வந்து நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அவளுக்கு நான், எங்க 2 பேத்துக்கு என் பொண்ணை தவிர வேற யாரும் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாரு. அப்ப அதெல்லாம் சொல்லுவாரு. அதனால நம்ம எதுவும் பேச வேண்டாம். அவங்க பொண்ணு என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க? அவங்க வந்து பாத்தீங்கன்னா, சாருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, மகள் அப்படிங்கிறத விட சாரோட அம்மான்னு சொல்லலாம். டேடின்னு ரொம்ப பாசம். அதாவது அவர் ஏதாவது தப்பு பண்றாரு அப்படின்னா 2 நாளைக்கு கூட சாப்பிடாம இருப்பாங்க. 2 நாளைக்கு சாப்பிடாம, பிள்ளைய பார்க்க முடியாமே அவர் சில கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டாரு. மேடம் சாப்பிடாம இருப்பாங்க, 1 வாரம் சாப்பிடாம இருப்பாங்க, போய் ட்ரிப் இருக்கிற அளவுக்குலாம் சாப்பிடாம இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய விஷயத்த அவர் விட்டுருக்கிறாரு. விட்டதெல்லாம் விட்டுட்டாரு. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், அதிகப்படியான ஒர்க்கு, ப்ளஸ் என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு தான் தெரியும். நிறைய ஃபாரின் ஷூட்டிங் போகும்போது நம்ம கூட போறதில்ல, அங்க என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அவர் கடைசியா எதுவுமே ஷேர் பண்ணல எங்க கிட்ட. என்ன காரணமா இருக்கும்? ஒரு மனுஷன் இவ்வளவு விஷயத்த, அவங்க ஒய்ஃப் இவ்வளவு விஷயம் அவங்களுக்கு பண்றாங்க, நம்ம
பொண்ணு நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து இவ்வளோ தூரம் குணமாகி வந்திருக்காரு, திரும்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒர்க் ப்ரெஷர் தாங்க சார். அடுத்தடுத்த ஷூட் போகணும், அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸு, இதை முடிச்சா அது, இது இந்த காலையில் இது முடிச்சா நைட்டு அந்த ஈவெண்ட், இதுவும் ஒரு காரணம். அதெல்லாம் முன்னாடியே அதெல்லாம் பேமெண்ட் வாங்கினது, படம் நடிச்சு கொடுக்கறது, அதெல்லாம் கொரோனா பீரியட்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த ஷூட்டு, அடுத்தடுத்த பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம். அவ்வளவும் அவருங்க பயங்கரமா 2 பேருமே சேர்ந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரெஸ், எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ், ஒர்க் டென்ஷன் அதிகம். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லி குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இல்லை குடிச்சுதான் இறந்தாரு அப்படின்னு அவரு கூட இருந்தவங்க, பார்ட்டிக்கு போனவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்க்கும்போது எங்களுக்கே மனசு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா அவரோட உடல்நிலை நம்ம 2 பேர்த்துக்கு தவிர அவருக்கு நல்லாவே தெரியும். எந்த ஸ்டேஜ்ல வந்தாரு, எந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெக்கவர் ஆயிருக்கிறோம், திரும்ப ஆல்கஹால் எடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம 2 பேர்த்த தவிர அவருக்கு நல்லாவே தெரியும். அங்க என்ன நடந்துச்சுன்னு அவரு வந்து சொன்னாதான் தெரியும் நமக்கு. இப்போ நீங்க பேசும்போது இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப எமோஷனாகவும் பேசியிருந்தீங்க மேம். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தரை சரி பண்ணியிருக்கோம், ஆனா அவர் இறப்புக்கு நம்மளே காரணம்ன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களா, அது கேட்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, அது என்னால அதை தாங்க முடியாம தான் நான் இந்த ஈவெண்ட்டுக்கே வந்தேன். அதாவது அவங்களும் ஒரு மீடியா பார்த்து தான் வந்தாங்க எங்ககிட்ட. நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சரியானாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ல கைவிட்டதுக்கு அப்புறம் தான் எங்க போனா நல்லா ஆகும் அப்படின்னு சர்ச் பண்றாங்க. அப்ப எங்களோட பச்சளை வைத்தியத்துக்கு வராங்க, சித்தா நோக்கி வராங்க. எடுத்தோடனே லிவர் கம்ப்ளைண்டா, மஞ்சக்காமலையா, ஒரு சிலர் தான். எங்க ஊர்ல சுத்தி இருக்கிறவங்க தான் வருவாங்களே தவிர இந்த மாதிரி வெளியில இருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அப்ப அந்த மீடியாவை பார்த்துட்டு தான் சாரே வந்தாரு. அப்ப வந்து அவ்வளோ சீக்கிரம் அவரை வந்து நாங்க ரெக்கவர் பண்ணி கொடுத்து அவங்களே ஒரு ஆடியோ வைக்கிறதா தான் இருந்தது. ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு இந்த மாதிரி நான் இங்க போனேன், நல்லானே அப்படின்னு நானே சொல்றேன். உங்களுக்கு வந்து நான் பச்சளை வந்து சென்னையில பிரான்சிஸ் எனக்கு கொடு, நான் இங்க நிறைய குடிகாரங்கள்லாம் இருக்காங்க, நான் எல்லாம் கொடுக்குறேன், மது பிரியர்கள் அப்படிமாரு. குடிகாரங்க அப்படிங்கிறது அது சொல்றதுலயே அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். மது பிரியர்கள் நிறைய இருக்காங்க சாந்தி, அவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், பிரான்சிஸ் எனக்கு கொடு. அவரு அப்படியெல்லாம் பேசுவாரு. அதாவது நான் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்ச மனுஷன் அவரு எப்படி இப்படி கோட்டை விட்டாருன்னு தெரியலைங்க. அது மெயினா நான் அந்த ஐஸ் வாட்டர் சொல்லுவேங்க. ஐஸ் வாட்டர் நிறைய குடிப்பாரு. அப்படி குடிச்சா லிவர் செயல் இழக்கும். அதாவதுங்க நான் சொல்றது என்னன்னா, பச்சளை மூலிகை அப்படிங்கிறது வந்து ஜஸ்பான் பேபி பிறந்த பூங்குழந்தையில இருந்து 90 வயசு பெரியவங்க வரைக்கும் கொடுத்து நாங்க கியூர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுல மரணம் வருமா அப்படின்னா 100% மரணம் வராது. அந்த அலோபதி டாக்டர்ஸ் யாரும் எங்களை பிளேம் பண்ணல. இந்த மாதிரி சித்தா கொடுத்துதான் இறந்த, யாரு எது கொடுத்தாலும், அலோபதி மருந்து கொடுத்தாலும் சரி, சித்தா மருந்து கொடுத்தாலும் சரி, குடிக்காம இருந்தா மரணம் திரும்ப வராது. ஓகேங்களா? ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, நைட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், நேரமா தூங்கணும். அப்படி இருந்தா மரணம் கண்டிப்பா வராது. 100% நாங்க கேரண்டி கொடுப்போம். இதுக்கும் நாங்க எங்களோட மெடிசனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா மேடம் வந்து சொல்றேன்னு தான் சொன்னாங்க. சரி, இப்ப உடனே வந்து சொன்னா அது நல்லா இருக்காது, நீ போய் உனக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு வா, 1 மாசம் 2 மாசம் போட்டு அப்புறம் நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. ஏன்னா சித்தாவா அலோபதியா அப்படின்னு நிறைய ரீசன் சொல்றாங்க. நீங்க நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். KCG College of Technology, Empower Dreams, Engineered Realities. BE, BTech, ME, MCA, PhD. Counseling code 1311. Admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.